ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதோட 4-5 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாக கீனி போடணும், இல்லைன்னா வெடிக்கும். இந்த அளவுக்கு கீனி போட்டுக்கிட்டே இருக்கு. கீனி போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ பொட்டுக்கல்லை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா பொடியாக்கிக்கிறோம். இதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக. இப்போ இதோட நல்லா தண்ணியாக வர அளவுக்கு தண்ணி கலந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். பச்சை மிளகாவும் நிறைய போடணும். இப்போ தண்ணி ஊற்றுறதுனால நல்லா பேலன்ஸ் ஆகும். இப்போ தான் இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கிறேன். இப்போது ரெடி பண்ணியாச்சு. நமக்கு தேவையான தண்ணி சட்னி தேங்காய் சேர்க்காமல் இருக்கு. டேஸ்டியான தண்ணி சட்னி ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.